ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கோல்டு சேவிங் ஸ்கீம் மொத்தம் 2 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி. அப்போது இந்த 2 சேமிப்பு திட்டத்துக்கான வித்தியாசம் என்ன, ஸோ எதில் வந்து பெனிஃபிட் அதிகம், எப்படிலாம் அவங்க வந்து நம்மளுக்கு கோல்டு வந்து கொடுக்க போறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்றாங்க வேஸ்டேஜ்ல அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற இந்த தங்க நகை சேமிப்பு திட்டம் பத்தி பார்க்கலாம். இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான் 1 டைம் அட்வான்ஸ். அதாவது நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடணும். நீங்க டெபாசிட் பண்ணதுல இருந்து 11 மாசம் கழிச்சு தான் உங்களால அதுக்கு தங்க நகை வாங்க முடியும். நீங்க எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்களோ அதுக்குண்டான தங்க நகை வந்து 11 மாசம் கழிச்சு வாங்க முடியும். இந்த 11 மாசத்துக்கு நடுவுல நீங்க ஏதாவது டெபாசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம எவ்வளவு தொகை டெபாசிட் பண்றோமோ அதுக்குண்டான தங்க நகையை நம்ம வாங்கிக்கலாம். இதுல 2 ஆப்ஷனல் பெனிஃபிட் வந்து இருக்கு இந்த கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி பொறுத்த வரைக்கும். ஒன்னு வந்து வேல்யூ பேஸ்டு அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் தொடக்கத்துல ஒரு 50,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 50,000 ரூபாய்க்கு 11 மாசம் கழிச்சு எவ்வளவு கோல்டு ரேட், இப்போ உதாரணத்துக்கு 11 மாசம் கழிச்சு ஒரு கிராம் வந்து 8,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு கட்டியிருக்கீங்க, 50,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. அப்போ அந்த 8,000 ரூபாய்க்கு எத்தனை கிராம், ஒரு கிராம். அப்ப 50,000 ரூபாய்க்கு எத்தனை கிராம், அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து வேல்யூ பேஸ்டு. இந்த வேல்யூ பேஸ்டு ஸ்கீமை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது, அப் டு 18% வரைக்கும். ஸோ இதுல ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். அதுவே வெயிட் பேஸ்டு அப்படின்னா, அதாவது இப்ப நீங்க அக்கௌண்ட் தொடக்கத்துல 50,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. ஸோ 50,000 ரூபாய்க்கு அப்போ என்ன கிராம், அதாவது 11 மாசத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போது ஒரு கிராம் வந்து 7,000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு 50,000 7,000 போட்டு எத்தனை கிராம் வருதோ அதை ஆட் பண்ணிடுவாங்க. 11 மாசம் கழிச்சு நீங்க போயிட்டு கோல்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் 50% வந்து பிடிக்கிறாங்க. கோல்டு வந்து எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் 50% அப் டு 18% ஃபார் வெயிட் ஆப்ஷன். இப்போ ஒரு தங்க நகை வாங்குறீங்க, அதுக்கு உண்டான வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 18% போடுறாங்கன்னா அதில் 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. அப்போ 9% ஆஃப் த வேஸ்டேஜ் நீங்க கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. வேல்யூ பேஸ்டு அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்க 50,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க, 11 மாசம் கழிச்சு அப்போ கோல்டு ஒரு கிராம் என்ன ரேட்டோ, நீங்க கட்டினது 50,000 ரூபாய், ஸோ 50,000 ரூபாய் கோல்டு ஒரு கிராம் என்ன ரேட்டோ அதை பொறுத்து உங்களுக்கு கோல்டா கொடுப்பாங்க. இதே வந்து வெயிட் பேஸ்டு அப்படின்னா அக்கௌண்ட்டுடைய தொடக்கத்திலேயே 50,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க, அப்பவே உங்களுக்கு எத்தனை கிராம் ஆட் ஆகணும்னா ஆட் ஆயிரும். ஸோ அது வந்து கோல்டு விலை அதிகமா இருக்கலாம், கோல்டு விலை கம்மியா இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு கிராம் ஆட் பண்ணிடுவாங்க. 11 மாசம் கழிச்சு அந்த கோல்டு அந்த தங்க நகையினுடைய வேஸ்டேஜ் 18% இருக்குன்னா அதில் 50% டிஸ்கவுண்ட் பண்ணி 9% மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜுக்கு வேஸ்டேஜுக்கு வந்து பே பண்ணா போதும். இது வந்து வெயிட் பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கீம் வந்து இருக்குது. இதுல நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம இவ்வளவு அமௌண்ட் கட்டி தான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து 1 டைம் டெபாசிட் மாதிரி தானுங்க. ஸோ அதனால மினிமமா வந்து 25,000 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணும் பே பண்ணிக்கலாம், மினிமம் 25,000 ரூபாய் தான் பே பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ கேஷ் பே பண்றீங்க அப்படின்னா 1,99,000 ரூபாய் வரைக்கும் தான் கேஷ் வந்து பே பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செக், டிடி இந்த மாதிரி தான் வந்து எடுத்து கொடுக்கணும். இப்போ மொத்தம் 11 மாசங்க இதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்து 11 மாசம். ஆனா 10வது மாசத்துல கூட நீங்க போயிட்டு ஃபுல் பெனிஃபிட்டோட ஜுவல்லரி வந்து வாங்கிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி 18% அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்யூ பேஸ்டு ஸ்கீமா இருந்ததுன்னா அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு இது கிடையாது, வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஆனா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோல்டு நீங்க வாங்குறீங்க, தங்க நகை வாங்குறீங்க, அது வந்து 24% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வந்து அலோடு 18% தான் இல்லையா. அப்ப 24 - 18 வந்து போட்டீங்கன்னா மீதி 6% நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும் அட் த டைம் ஆஃப் பில்லிங். ஸோ இது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் பெய்டு வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் எனி இன்ட்ரெஸ்ட். நம்ம ஏற்கனவே வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் 11 மாசம் முன்னாடி பே பண்ணிடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து எந்த ஒரு வட்டி தொகை எதுவுமே வந்து போட்டு தர மாட்டாங்க. இப்போ நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க,
திடீர்னு 11 மாசம் முடியறதுக்குள்ளாரியே உங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அமௌண்ட் தரமாட்டாங்க. ஆனா அதுக்கு இன்னையா நீங்க கோல்டு வேணா வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? எந்த ஒரு எமர்ஜென்சியா இருந்தாலுமே நீங்க கட்டின தொகையை அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஈக்குவலா கோல்டு வேணா வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ப்ரீமெச்சூர் வந்து க்ளோஸர் பண்றீங்க 11 மாசம் முன்னாடி 5 மாசத்துக்குள்ளாரியே க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லா பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுவே 6வது மாசத்துக்கு போயிட்டு நீங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த விதத்துல பாருங்க, வேல்யூ பேஸ்டு ஸ்கீமா இருந்தா 50% ஆன் வேஸ்டேஜ். இப்போ 18% வேஸ்டேஜ்னா 9% மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். அதே வெயிட் பேஸ்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருந்தா அதுல வந்து 25% மட்டும் வேஸ்டேஜ் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 7வது மாசத்துல 60%, 8வது மாசத்துல 70%. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 10வது மாசத்துல உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி வெயிட் பேசிஸ் ஸ்கீம்லயும் வந்து நீங்க ஒரு நகையை எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 22% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 22% வேஸ்டேஜ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18%ல 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப 9%, 22 மைனஸ் 9 வந்து போயிடுச்சுன்னா மீதி நீங்க 13% பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ்ல. ஓகே, அடுத்ததா வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒவ்வொரு இந்த டேக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளவுதாங்க. இதுதான் வந்து கோல்டு ஒன் ஃபிளெக்ஸி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ். அதே மாதிரி அக்கௌண்ட் இப்போ டிஸ்கன்டினியூ பண்றீங்க அப்படின்னா அமௌண்ட்ல எதுவுமே தர மாட்டாங்க, கோல்டு மட்டும் தாங்க வாங்க முடியும். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் இப்போ நீங்க 1,00,000 ரூபா வந்து இனிஷியலா அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கீங்க. ஆனா நீங்க 90,000 ரூபாய்க்கு தான் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா மீதி 10,000 நம்ம கையில கொடுத்துருவாங்களா அப்படின்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த 10,000த்துக்கு நீங்க தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று வாங்கி தான் ஆகணும். இப்போ நீங்க 1,10,000 ரூபாய்க்கு நகை வாங்குறீங்க, ஆனா 1,00,000 ரூபா தான் டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு 18% வேஸ்டேஜ் என்னவோ அது நீங்க கட்டி தான் ஆகணும். 18% வேஸ்டேஜ் 1,10,000 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் வந்து போடுங்க. இது கோல்டன் ஒன் ஃபிளெக்ஸி அப்படிங்கிற இந்த ஸ்கீம்கானது. அடுத்ததா அப்டேட் பண்ணதான் வந்து நியூ கோல்டன் 11 ஃபிளெக்ஸி அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமுடைய டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ். அதாவது அப் டு 18% தான் இருக்கும். இப்போ 18% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க ஒரு நகைக்கு அப்படின்னா அதுல 50% அப்படின்னா 9% மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மீதி 9% நம்ம பேமெண்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வாங்கக்கூடிய நகை வந்து எவ்வளவு ஒரு 24% இருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் 24 மைனஸ் 9 வந்து போட்டு மீதி எவ்வளவு வருது, மீதி 15% நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் அட்வான்ஸ், நம்ம ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடணும். ஆனா இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க மாசம் மாசம் வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த ப்ரௌச்சர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நான் காமிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம். ஆனா இனிஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் எவ்வளவு டெபாசிட் பண்றீங்க, உதாரணத்துக்கு 1000 ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டே வரணும். இப்போ இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இவரு மாசம் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டே வர்றாரு, 11 மாசம் டெபாசிட் பண்றாரு. அன்னைக்கான கோல்டு ரேட் இப்போ எக்ஸாம்பிள் போட்டுக்கிறாங்க 5,500 ரூபான்னு. ஆனா இப்போ வந்து 7,300, 7,400 அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அன்னைக்கான கோல்டு ரேட் என்ன, நீங்க பேமெண்ட் பண்ண அன்னைக்கு எவ்வளவு கோல்டு ரேட். இதுலயும் வந்து 2 ஸ்கீம் இருக்குது, வேல்யூ பேஸ்டு ஸ்கீம், அப்புறம் வெயிட் அக்குமுலேட்டட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்க வெயிட் அக்குமுலேட்டட் ஸ்கீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு மாசமும் பே பண்ணும்போது அன்னைக்கான கோல்டு ரேட் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு கிராம் கணக்குல உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். அதுவே அமௌண்ட் வேல்யூ பேஸ்டு ஸ்கீம் அப்படின்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் தான் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ கீழே அப்படியே வந்தீங்கன்னா 11 மாசம் முடிவுல நீங்க வெயிட் பேஸ்டு ஸ்கீம் எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்களோ அந்தந்த தேதிக்கு உண்டான கிராம் உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது 11 மாசம் முடிவுல எவ்வளோ கிராம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுவே அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமா இருந்தது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்க அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டே வரீங்க ஒவ்வொரு மாசமும், அப்ப மொத்த அமௌண்ட் வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ இவங்க கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 1,10,000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்குது. நீங்க நகை 11 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நகை வாங்க போகும்போது அன்னைக்கான தங்க நகையினுடைய ரேட் என்னவோ அதை பொறுத்து இந்த 1,10,000 ரூபாய்க்கு எத்தனை கிராம் வருமோ அதை உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டுக்கு உண்டான என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இன்கேஸ்
கோல்டு ரேட் வந்து ஏறுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கீம் வந்து பெட்டரா இருக்கும், வெயிட் கிராம். ஏன்னா அந்தந்த மாசத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 7,000 இருக்குது, 11வது மாசம் 8,000 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த வெயிட் பேஸ்டு ஸ்கீம்ல உங்களுக்கு வரும். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் கிராம் வந்து ஆட் ஆயிருக்கு இல்லையா. ஆனா இந்த அமௌண்ட் பேஸ்ட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ பெனிஃபிட் வரும்னா, இன்கேஸ் கோல்டு ரேட்டு இறங்குச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் பேஸ்ட் ஸ்கீம்ல பெனிஃபிட் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல வந்து போடும்போது ஒரு கிராம் 7,000, ஆனா 11 மாசம் கழிச்சு ஒரு கிராம் 6,500 வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் பேசிஸ் ஸ்கீம்ல பெனிஃபிட். ஸோ அதனால எது மேக்சிமம் வந்து எல்லாரும் எதுல போடுவாங்க அப்படின்னா கோல்டு ரேட் எப்பயும் அதிகமா வந்து குறையாது அப்படிங்கிறதுனால வெயிட் பேசிஸ் ஸ்கீம்ல வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து ஆனா ரெண்டுக்குமே பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட்ல 18%, அதாவது வேஸ்டேஜ் 18%ல டிஸ்கவுண்ட் வந்து 50% பண்றாங்க. 9% மட்டும் தாங்க அது வேஸ்டேஜ்ல குறைக்கிறாங்க. அதனால நகை எப்பயுமே நீங்க எடுக்கும்போது நீங்க ரொம்ப கிராண்டா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமா போடுவாங்க. நார்மலா ஒரு டிசைன்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால நகை எப்பயுமே எடுக்கும்போது நார்மல் டிசைன்ல எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 ஸ்கீம் வந்து ஜிஆர்டியில இருக்குது. ஸோ அதனால நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கீம் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அமௌண்ட் எக்காரணத்துக்கு ஒன்றும் தர மாட்டாங்க. நகையோ வெள்ளியோ அந்த மாதிரி தான் வந்து வாங்க முடியுமே ஒழிய அமௌண்ட் நம்ம ஒன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ அதுல இருந்து நம்ம நகை மட்டும் தான் வாங்க முடியும், கோல்டு காயினும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.